ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 3ஆம் தேதியோட சலங்கை ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சரச்சந்திரா அபூர்வா மேலே தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பற்றின ஏதோ ஒரு ஆதாரம் அவங்க கிட்டே இருக்குன்னு உன்னை பற்றின ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க. நீ தான் சோபா சந்திரவை கொலை பண்ணியிருப்பேன்னு உன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறதுன்னு எனக்கு புரியலை. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி அவரே ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் பூமியும் வராங்க. அப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையும் தெரிய வரும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா வழக்கம் போல அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கணும்ல. மாமா, யாரோ என்ன ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் போய் என்னோட சோபாக்காவை கொலை பண்ணுவேனா? யாரு என்ன வேணா சொல்லியிருக்கட்டும், நீங்க எப்படி மாமா நம்பலாம்? நான் என் சோபாக்கா என் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், எவ்வளவு உயிர் வச்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் எதுக்கு மாமா சோபா சந்திரா அக்காவை கொல்ல போறேன்? பூமிக்கு எப்பவுமே என்னை பிடிக்காது. அவங்க அம்மா இடத்துல நான் இருக்கிறத அவ சுத்தமா விரும்பவே இல்லை. அதுக்காக அவ என் மேல வெறுப்பை காட்டுறா. ஆனா பூமியை நான் என்னோட முதல் பொண்ணாதான் நான் எப்பவும் பாக்குறேன். ஆனா பூமிக்கு தான் என்னை சுத்தமா பிடிக்கல மாமா. நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரச்சந்திரன் ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கிறாரு. அவரோ எனக்கு யாரை நம்புறதுன்னே புரியல அபூர்வா. போலீஸ் ஒரு பக்கம் உன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பூமி நீ தான் கொலை பண்ணன்னு சொல்றா. நீ நான் கொலையே பண்ணலன்னு சொல்ற. எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ சோபா மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்த, எவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்ட, அவளை எப்படியெல்லாம் நீ கவனிச்சுக்கிட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சோபா இறந்ததுக்கு அப்புறம் சோபா காதலிச்சு நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீயும் என்ன காதலிச்ச, என் மேல உயிரா இருந்த. ஒருவேளை சோபா இறந்ததுனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்ல சோபாவை கொலை பண்ணிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்போ டவுட் வர ஆரம்பிச்சிருது நம்ம சரச்சந்திராக்கு. உடனே இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூமி மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அதேதான்ப்பா, எல்லா உண்மைகள் சீக்கிரமே எல்லா உண்மைகள்லாம் வெளியே வரும். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் போலீஸ் கேட்டிருக்காங்கல்ல, அது வெளியே வந்தோன்னு உங்களுக்கே எது நடந்தது, எது உண்மை, யாரு தப்பு பண்ணியிருக்கா, யாரு குற்றவாளின்னு உங்களுக்கு தெரிய வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உடனே இதெல்லாம் அபூர்வா பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நீ இப்போதைக்கு எதுவும் பேசாத பூமி, உண்மை தெரியட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒருவேளை சோபாவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சது சோபா அவங்க எப்படி கொலைப்படாங்களோ அதே நிலைமை தான் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு போறாரு நம்ம சரச்சந்திரா. உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது சித்தி. எப்படினாலும் ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். அப்பாக்கு இப்போ உங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுல, இன்னும் கூடிய சீக்கிரமே நீ தான் குற்றவாளின்னு தெரிய வரும். அப்புறம் அப்பா கையால நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் நல்லா வெறுப்பேத்திட்டு இருக்கிறாங்க. பூமியும் அவங்க பங்குக்கு அபூர்வா கிட்ட வெறுப்பேத்திட்டு இருக்கிறாங்க. உடனே எல்லாரும் அப்படி கலந்து போயிடுறாங்க. உடனே நட்சத்திரா அம்மா நம்மளை சுத்தி என்னம்மா நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா என்னமோ உங்க மேலே சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய் விடு விடு, இப்போதைக்கு எதுவும் பார்க்காத, அந்த பூமியை நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் நீ இப்போதைக்கு எதுவும் பேசாத. இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வரணும், என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் அதை நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த பூமி என்னையே சீண்டி பார்த்துட்டால, இதுக்கு அடுத்து இந்த அபூர்வானா யாருன்னு நான் அவளுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நைட் ஆகுது. இங்க சரச்சந்திரா தூங்கலான்னு வராரு. படுத்திருக்கிறாரு. அவருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லவே இல்லை. இத்தனை நாளா சோபா சந்திரா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னவோ போலீஸ் சொல்றாங்க அவங்கள கொலை பண்ணி இருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னனால நம்ம சரச்சந்திராக்கு தூக்கமே இல்லை. அது யாருன்னு எனக்கு தெரியணும், என் சோபாவை கொல்ற அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் யாருக்கு இருக்கு, அந்த அளவுக்கு கோபம் யாருக்கு இருக்கு, சோபா யாருக்கு என்ன கெட்டது பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம சரச்சந்திரா தூங்காம அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்துல அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல பெட்ல படுக்கிறாங்க. உடனே சரச்சந்திராக்கு மனசு சஞ்சலப்படுது. உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க. பெட்டை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு சரச்சந்திரா. உடனே அப்புறம் மாமா என்ன மாமா நடக்குது, என்னாச்சு மாமா, நீங்க அக்காவை நினைச்சு கவலையா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல என் சோபாவை கொண்டது யாருன்னு நினைச்சு நான் கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா உங்களுக்கு இப்போ நீங்க போலீஸ் போய் எப்போ சந்திச்சு போலீஸ் எப்போ உங்ககிட்ட சோபாக்காவை யாரோ கொலையதான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களோ அப்பையில இருந்து எனக்கும் நிம்மதியான தூக்கமே இல்லை மாமா. என் மனசுல அந்த 1008 கேள்வி இருக்கு. யாரு சோபாக்காவை கொல்லணும், சோபாக்காவை கொல்ற அளவுக்கு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்கள யாருன்னு எனக்கும் தெரியல மாமா அப்படின்னு சொல்லி இவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது நானா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா மாமா? நான் ஏன் மாமா அந்த மாதிரி பண்ண போறேன், நான் ஏன் சோபாக்காக்கு நான் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி
இவங்க வந்து உங்க வீட்டு நடிப்புல எங்க வீட்டு நடிப்புல இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திராவும் சொல்றாரு, அது நீயா இருக்க கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அபூர்வா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல, அது மட்டும் நீயா இருக்க கூடாது, போலீஸ் சொல்ற மாதிரி சோபா சந்திராவை கொலை பண்ணது நீயா இருக்க கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இங்க பார்த்தா நம்ம பூமி இருக்காங்கல்ல, நைட்டு வந்து சலங்கை எல்லாம் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சரச்சந்திர முதல் முறையா அபூர்வா மேல சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம அபூர்வாவை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. இத்தனை நாளா கண்மூடித்தனமா நம்ம அபூர்வா என்ன சொன்னாலும் அபூர்வா சொல்றதா கரெக்ட், அபூர்வா காட்டுறதா உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்த நம்ம சரச்சந்திரா முதல் முறையா அபூர்வா மேலேயே அந்த போலீஸ் கொடுத்த ஆதாரத்தினால அபூர்வா மேலேயே சந்தேகப்பட்டனால அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லி வராங்க. அதாவது சோபா சந்திரா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல நிலா இருக்கும்ல, அந்த சலங்கை எடுத்துட்டு நிலால பார்த்தா நம்ம சோபா சந்திரோட முகம் தெரியுது. இங்க இருந்து பூமி மொட்டை மாடியில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாமா. அப்பா இவ்வளவு நாளா என்னை என் மனசார என் பொண்ணு அவங்க என்னை ஏத்துக்கவே இல்லை. ஆனா இப்போ அவங்க என்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. என் பொண்ணுன்னு இப்ப சொன்னாங்க, எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாம அபூர்வாவை இவ்வளவு நாள் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தாங்க. உங்களை கொலை பண்ணது அபூர்வாதான்னு நாங்க சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லியும் அப்பா நம்பவே இல்லை. ஆனா அப்பாவே இப்போ அபூர்வா மேல சந்தேகப்பட்டு அவளை இப்போ வந்து அவ மேல சந்தேகப்பட்டு அவள் மேல கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. இது எனக்கு கூடிய சீக்கிரமே உங்க இறப்புக்கான நியாயம் கிடைச்சே தீருமா, நான் நம்புறேன். இப்ப போலீஸ் கிட்டயும் ஆதாரங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா கிடைச்சிட்டே இருக்கு. எனக்கு இப்போ நீங்க மட்டும் என் முன்னாடி இல்லம்மா, நீங்க மட்டும் இருந்தா உங்களை கட்டி அணைச்சு நான் அழுதுருப்பேம்மா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த சலங்கையை கையில வச்சுட்டு நிலாவை பார்த்து இந்த மாதிரி பூமி பேசிட்டு இருக்கிறாங்க. அத எப்படியோமா ஒருவேளை இந்த அபூர்வாவோட முகத்தரை மட்டும் கிழிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து இந்த 2 குடும்பமும் ஒரே குடும்பமா ஆயிரும். அடுத்து ககன் மாமா மேலேயும் அப்பாக்கு எந்த கோவமும் இருக்காது. ககன் மாமாவே கூட்டிட்டு வந்து ககன் மாமா கையில என் கையை சேர்த்து வச்சு அப்பாவே ககன் மாமாவை இந்த வீட்டு மருமகனா ஏத்துப்பாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. நான் இத்தனை நாளா இந்த அபூர்வாவை வந்து உண்மையை சொல்ல வைக்கணும்னு நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணேன். ஆனா இப்ப கடவுளே வந்து எல்லா முயற்சியும் நான் வீணாயிட்டோன்னு நினைச்சேன். ஆனா கடவுளே இப்ப எனக்கு உதவி பண்றாருமா. உங்களுக்கான நியாயம் இப்ப கிடைக்க போதுமா, உங்களை கொன்னது யாருன்னு அப்பாவுக்கு தெரிய போதுமா அப்படின்னு சொல்லி அந்த இந்த சலங்கை என்கிட்ட இருக்க வரைக்கும் நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு எனக்கு தைரியம் இருக்கு. இந்த சலங்கையை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதும் என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருக்கும்மா அப்படின்னு சொல்லி அந்த சலங்கையை பார்த்து அழுது, அடுத்து நிலாவை பார்த்து அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு நடந்தது வச்சது, சரச்சந்திரா அபூர்வா மேல சந்தேகப்பட்டது, எனக்கு உங்க மேல இருக்க அன்பு, அதுக்கடுத்து ககன் மாமா இப்ப என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பூமி வந்து அவங்க மனசுல உள்ள எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்மா. அபூர்வா தான் பண்ணான்னு அப்பாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்பா வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. இதை கொண்டாடுற விதமா நான் இன்னைக்கு சலங்கை கட்டிட்டு உங்களுக்கு நான் ஒரு நடன இதை கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி, நீங்க என் பக்கத்துல இல்ல, நீங்க உங்களோட சலங்கை தான் என்கிட்ட இருக்கு. அதை கட்டிட்டு நான் உங்களுக்கு நடனம் ஆடி உங்களுக்கு நான் வந்து என்னோட நன்றியை சொல்றேங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து அந்த சலங்கையை கட்டிட்டு அப்படியே சோபா சந்திரா நிலால இருக்கிறவங்களா அவங்கள அப்படி மனசு குளிர வைக்கிற விதமா இவங்க வந்து நடனம் அப்படியே சுத்தி 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 ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. 5 நிமிஷம் நிக்காம ஒரு முழு பாட்டுக்கும் ஆடுறாங்க. அடுத்து பார்த்தா அதுக்கு அடுத்து கடைசியா முட்டி போட்டுட்டு பரதநாட்டியத்தை ஆடிட்டே இருக்கிறாங்க. உடனே கேபி வந்து வராரு. கேபி வந்தோன்னா அந்த சோபா சந்திரோட முகம் வந்து மறைஞ்சு போயிருது நிலால இருந்து. பூமி, என்ன பூமி பண்ணிட்டு இருக்க, என்னாச்சுமா, என்ன? அது ஒன்றும் இல்லைம்மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு கண்டிப்பா தெரியுமா, கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா அந்த அபூர்வா ஒரு நாள் மாட்டுவா, அவளை கண்டிப்பா சோபாவை கொண்டது வந்து அபூர்வா தான் தெரிய வரும்னு, நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சோறு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறாங்க. உடனே இப்பதான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என் அம்மா நீங்க மட்டும் இல்லைன்னா இப்ப நீங்க எனக்கு வந்து நான் உங்க மடியில படுத்து இது பண்ணிடுவேன்னு சொல்லி, ஆனா இப்ப நீங்க சொல்லி வச்ச மாதிரி நீங்க எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அபூர்வா தான் கொலை செஞ்சாங்கிற உண்மை மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அபூர்வா வேலைதான் இந்த 2 குடும்பமும் பிரிஞ்சிருந்தது, இந்த 2 குடும்பமும் திரும்ப ஒன்னாயிரும். ககன் மாமாவும் உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாரு, ககன் மாமா திரும்ப
அப்பாவே வந்து ககன் மாமா கையில கொண்டு என்ன சேர்த்து இந்த வீட்டு மருமகனா ஏத்துப்பாங்க. அதுக்காக தான் மாமா நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், எல்லாமே கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டே இருப்பாங்க. உடனே வானத்துல அம்மாவோட முகம் தெரிஞ்சதுப்பா அப்படிங்கும் போது இவர் கேப்பி பார்க்கும் போது அந்த நிலால வந்து நம்ம சோபா சந்திரோட முகம் வந்து மறைஞ்சு போயிடும். உடனே எனக்கு தெரியுமா, கண்டிப்பா சோபா இன்னைக்கு உன்னை பார்க்க வருவா, எல்லாம் உண்மையும் தெரிய வருதுங்கும் போது கண்டிப்பா அவ உன்னோட அம்மாமா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறத அவ எப்படி பாப்பா, கண்டிப்பா அதுக்காக நீ கூப்பிட்டு அவ வராம இருப்பாள், நான் கண்டிப்பா நீ பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேப்பி வந்து சாப்பாடை ஊட்டி விடுறாரு. உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறும், சரச்சந்திராக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லி அவர் வந்து தைரியம் சொல்லி கொடுத்து ஊட்டி விட்டுட்டு அப்படி எமோஷ்னல் பாண்டிங்காக 2 பேரும் அழுது அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பூமியும் கேப்பியும் வந்து ஆனந்த கண்ணீர் எல்லாம் அழுது சமாதானப்படுத்தி ஒரு வழியாக சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்கே மார்னிங் விடியுது. இங்கே சரச்சந்திர வந்து நைட்டு பார்த்தா தூங்கி இருக்கவே மாட்டாரு. அவர் வந்து சோபாவை கொலை பண்ணது யாரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு தூங்காம அது கொள்ளாம ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருப்பாரு. ஒழுங்கா தூங்காம அப்படி மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டே இருப்பாரு. வந்து கீழே பார்க்கும்போது நம்ம பூமி வந்து கீழே படியில தட்டி வந்துருவாரு. நம்ம பூமி வந்து தாங்கி பிடிச்சிருவாங்க சரச்சந்திராவை. அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்பா என்ன ஆச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா ஒழுங்கா தூங்கல அப்பா, ஏன்பா நீங்க அம்மாவை கொண்டது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ரொம்ப வந்து ஈகரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இப்படி நீங்க தூங்காம கொள்ளாம சாப்பிடாம வைக்காம இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தா வந்து உடம்பு என்னத்துக்கு ஆகிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அம்மாவை நினைச்சு கவலைப்படதெல்லாம் சரி, அதுக்கு முதல்ல நீங்க உங்க உடம்ப ஹெல்த்தியா இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்லப்பா. இப்பதான் உங்களுக்கு உண்மை இன்னும் தெரிய போகுது. நான் வந்து அபூர்வா சித்தி தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்ல வரல, ஆனா யாரு கொலை பண்ணாங்கிற உண்மை கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிய போகுது. அதுக்கடுத்து அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்கணும் இல்லப்பா, உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லம்மா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரிப்பா நீங்க கவலையா இருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு, அதுக்காக நீங்க எனக்குன்னு அப்பான்னு இருக்கிறது நீங்க தான். இப்ப நீங்களும் வந்து இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னப்பா பண்றது, ஒருத்தங்க வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போனா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணா அதோட வலி எப்படி இருக்கும், அதோட இது எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு என்னால உங்களை புரிஞ்சுக்கிட முடியுதுப்பா. அதுக்காக நீங்க இப்படி சாப்பிடாமலாம் இருந்தா என்ன ஆகும்பா, சரி நான் உங்களுக்காக ஜூஸாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு வற்புறுத்தி ஜூஸ் குடிக்க வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்ப பார்த்தா அப்பா பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இத ரூம்குள்ள இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வாவும் நட்சத்திரா. என்னம்மா இவ்வளவு நாளா அந்த பூமி அடங்கி போயிருந்தா இப்ப என்னடானா அப்பா பொண்ணுன்னு 2 பேர் பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவங்களை பார்க்கவே எரிச்சலா இருக்குமா. இந்த பூமி என்னடானா இப்ப என்ன திரும்பியும் வந்து அப்பா கூட சேர்ந்துட்டு ஒட்டுமொத்த சொத்தி இவ அடையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காளா. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ என்ன நம்மளே டார்கெட் பண்ண வராங்களா, இவங்களை ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் அப்புறமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா இத்தனை நாளா உங்க அப்பா என் கைப்பிடியில இருந்தாரு, இப்போ அந்த பூமி எதேதோ பேசி எதேதோ பண்ணி என் கைப்பிடியிலேருந்து எம்எல்ஏ சந்திக்கப்பட வைக்கிறாளா, அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன், இந்த அப்புறவா கிட்ட மோதினா என்ன நடக்கும்னு நான் அவளுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரூம்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படி பார்த்தா காலையில் விடியுது. இங்கே ககன் வீட்டில் பார்த்தா நம்ம சாரதா வந்து ரொம்ப ஹாப்பியாக சமைச்சிட்டே இருக்கிறாங்க. உடனே ககன் வந்து காலையிலே சொல்கிறாரு, அம்மா எனக்கு இன்னைக்கு உங்கள் கையால் பண்ண கேரட் அல்வா சாப்பிடணும் போல இருக்குது, நீங்கள் கேரட் அல்வா செஞ்சு வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சு, இன்னைக்கு மீட்டிங் வேற இருக்குமா, நான் இன்னைக்கு சீக்கிரம் போகணும், ஸோ சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி இங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் கீழே வந்துட்டு அம்மா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடலையாப்பா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேரியர்ல எல்லாம் டிஃபன்லாம் ரெடி பண்ணி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்டு போனால் ரொம்ப லேட் ஆயிரும், மீட்டிங் வேற நடக்கணும், மீட்டிங் வேற டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் உங்ககிட்ட ரொம்ப ஆசையா கேரட் அல்வா கேட்டிருந்தேன், என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சாரிடா, நான் கேரட் அல்வா பண்ணல, ரொம்பவே டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சரி நீ வேணா ஆஃபீஸ்க்கு போகையில ஆர்டர் பண்ணிக்கிறியா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் சொல்றாரு, அம்மா நான் வந்து எனக்கு என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாமையா, நான் இத்தனை நாள் சாப்பிட்டேன்ல அந்த கேரட் அல்வா உங்க கையால, எனக்கு உங்க கையால பண்ண கேரட் அல்வா சாப்பிடணும்னு தான் ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதுக்காக தான் கேட்டேன்.
சரி ஓகே விடுங்க, நான் வேற எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் ககன், நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? இத்தனை நாளா நீ கேரட் அல்வா சாப்பிட்டல, அது நான் பண்ணதில்ல, பூமி பண்ணதுதான். நான் வேணா இப்ப பூமிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கேரட் அல்வா செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லி ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவா அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் தேவையில்ல, அதுக்கு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கேரட் அல்வா எனக்கு பிடிச்ச நேரம் சாப்பிட்டுப்பேன். ஒன்னும் அவ கையால செஞ்சது ஒன்னும் நான் சாப்பிடணும்னு எனக்கு தேவையில்லை. சும்மா அந்த பூமியை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. பூமி பேரை கேட்ட அடுத்த நொடியே இவருக்கு கோவம் வந்து ஃபோனை நான் ஃபோன் வருது, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிஸியா இருக்கேன், நான் ஒன்னும் எனக்கு கேரட் அல்வா ஒன்றும் தேவையில்லை, அவ கையால செஞ்ச ஒன்றும் நான் சாப்பிடணும்னு தேவையில்லைன்னு சொல்லி கோவப்பட்டு போயிடறாரு நம்ம ககன். இருந்தாலும் நம்ம சாரதாக்கு வந்து மனசு கேட்கல. உடனே பூமிக்கு கால் பண்றாங்க. ஹலோ பூமி, சொல்லுங்க அத்தை, என்ன பண்றீங்க, என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியாமா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், இப்போ என்ன உங்களை பார்க்க வரணுமா அத்தை அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லம்மா, ககன் என்கிட்ட ரொம்ப ஆசையா கேரட் அல்வா கேட்டான், ஆனா எனக்கு தான் செய்யவே வரவே இல்லை. நீ வேணா அவனுக்காக கேரட் அல்வா செஞ்சு அவனுக்கு முடிஞ்சா நீ போய் ககனோட ஆபீஸ்ல கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, என் மேல ககன் மாமா எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் அவர் ஆசைப்பட்ட விஷயத்த நான் செய்யாம இருப்பேனா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்பவே நான் போய் கேரட் அல்வா பண்றேன், போய் ககன் மாமாக்கு கொடுக்குறேன், ஆஃபீஸ்ல போய் கொடுக்குறேன், ஓகேங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு, ககன் மாமாக்கு இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன, நான் செய்யறேன் அத்தை அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. இதெல்லாம் யார் ரூமுக்குள்ள இருந்து பாக்குறான்னு பார்த்தா நம்ம அப்புறம் நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓ, இப்ப இவங்க ககனை பார்க்க போறாளா, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வம் என்ன பண்றாங்க, தாராக்கு கால் பண்றாங்க. உடனே தாரா வந்து அங்க போன்ல வந்து ககனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு மெசேஜ் பண்ணிட்டு, ஹலோ ஆண்டி, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், எப்படி இருக்கீங்க? ஹலோ தாரா, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க தாரா அப்படின்னு சொல்லி அப்புறவா கேட்கவும் நம்ம தாரா, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ககனுக்கு இப்பதான் மெசேஜ் பண்ண, அவருக்கு திருப்பி ரிப்ளை பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ ககன் மெசேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா காலம் ஃபுல்லா நீ அவன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவான்னு நீ வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன ஆண்டி என்ன சொல்றீங்க, நீ இங்க ககனை நினைச்சு உருக்கிக்கிட்டு இருக்க, ஆனா இங்க பூமி அவன் கூட எப்படா சேரலான்ட்டு இருக்கா. அந்த பூமியை முதல்ல உங்க வாழ்க்கையில இருந்து விரட்டினா தானே நீ ககனோட ஒன்னா சேர முடியும். ஆமா ஆண்டி, நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், அந்த பூமி ஒளிஞ்சு தொலைய மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறா, எரிச்சலா இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம தாரா. நீ வந்து முதல்ல அந்த பூமி, இப்போ அந்த ககன் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான், அந்த பூரணிக்கும் சுத்தமா அந்த பூமியை பிடிக்கவே இல்லை. இப்போ ஒரே ஒரு துருப்பிச்சிட்டு அந்த சாரதா இருக்க போய் தானே அந்த ககன் வீட்டுக்கு வந்து போய் இருக்கிறா. அந்த சாரதா வாயாலேயே அவளை இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ சொல்ல வையுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆண்டி, அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த ககனுக்கும் ஒரு ஓரத்துல பூமி மேல ஆசை இருக்கு, இந்த சாரதாக்கும் அப்படிதான், அவங்க வந்து என்னைய மருமகளாவே நினைக்க மாட்டாங்க, இப்ப வர அந்த பூமியை மட்டும் தான் மருமகளா நினைக்கிறாங்க. எனக்கு அப்படியே கோவம் வருது, அவங்களை என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல நீ வந்து சாரதா கிட்ட போய் பேசி பூமி அந்த வீட்டுக்கு வராத மாதிரி பண்ணு. பூமி அந்த வீட்டுக்கு மட்டும் போகாம இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து மெல்ல மெல்ல ககனும் பூமியை மறக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து ஈஸியா நீ அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய நேரம் நீ ககனோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து ககனை நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒட்டு மொத்தமா பூமின்னு ஒருத்தர் இருக்கிறதே வந்து ககன் மறந்து போயிடுவான். இதெல்லாம் பண்ணணும்னா சாரதாவும் பூமியும் வந்து சந்திக்க கூடாது, சாரதா வீட்டுக்கு முக்கியமா பூமி வந்து போய் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் ஆண்டி, இப்பவே போய் இதுக்கு நான் ஒரு பாடத்தை வைக்கிறேன், இப்பவே போய் இதுக்கு நான் இதுக்கு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்க இப்படி தாரா வந்து கோபமா கிளம்பிட்டு இருக்கிறாங்க சாரதாவை பாக்குறதுக்காண்டி. அடுத்து அப்படியே பார்த்தா கேரட் அல்வா செஞ்சுட்டு ககனோட ஆபீஸ்க்கு போறாங்க நம்ம பூமி. அங்க போய் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க யாரு மேடம், உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் உள்ள போய் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க உள்ள போய் சொல்லுங்க, அதெல்லாம் விடுவாங்க. உங்க பேர் என்ன மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பூமி வந்து பூமின்னு சொல்லாம என் பேரு தாரா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி, ஹலோ சார் அப்படின்னு சொல்லி உள்ள போய், எஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்க்க தாரான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்க, அனுப்பவா சார் உள்ள அப்படின்னு கேக்குறாங்க. உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி வெளியே வந்து உள்ள போகலாமா நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இப்ப போய் பூமி வந்திருக்கா, உள்ள வரலாமான்னு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமியா, என்னம்மா இப்பதானமா நீ உன் பேரு தாரான்னு சொன்ன, ஐயோ பூமியும் என்னோட பேரு தான், இந்தாங்க காசை பிடிங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. உள்ள போய் உங்க சார் கிட்ட நீங்க கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
உடனே இவரும் போய் உள்ள போயிட்டு, மேடம் இங்க பூமின்னு ஒரு மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார், உள்ள அனுப்பவா அப்படின்னு கேக்குறாங்க. உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்றாரு ககனம். உடனே அதுக்கு அடுத்து இவங்க உள்ள போறாங்க. உள்ள போய் அப்படியே அந்த கேரட் அல்வா தூக்கு அங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே ககனை வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ககனம் பூமி ஒரு ஆளா கூட மதிக்காம அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன விஷயம், இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கிற, இங்க எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே என்ன மாமா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அவரும் வந்து இன்ட்ரெஸ்டா லேப்டாப்பை பார்த்துட்டு பூமி கிட்ட பேசுற மாதிரி பூமியை பார்த்து பேசாம லேப்டாப்பை பார்த்து பேசிட்டு இருக்காரு. உடனே பூமி எதுவுமே பதில் சொல்லல. என்ன உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ மாமா நீங்க என்கிட்ட பேசுறீங்களா இல்ல லேப்டாப் கிட்ட பேசுறீங்களா, நீங்க எனக்கு எப்படி மாமா தெரியும், லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே பேசினா எனக்கு எப்படி தெரியும், நீங்க என்ன நான் வந்ததை பாத்தீங்களா இல்லையான்னு கூட தெரியல, நான் லேப்டாப்ல பேசுறீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க, அது ஒண்ணும் இல்ல மாமா, அத்தை தான் சொன்னாங்க நீங்க கேரட் அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னீங்களாமே, அதுவும் என் கையால செஞ்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் உங்களுக்காக ஆசையா கேரட் அல்வா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏய் உன்னோட கேரட் அல்வாலாம் ஒன்னும் எனக்கு தேவையில்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எடுத்துட்டு போயிட்டே இரு. ஏன் மாமா இப்ப கோவப்படுறீங்க, நீங்க உங்களுக்கு கேரட் அல்வானா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா, அத்தை கிட்ட எவ்வளவு ஆசையா கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்களேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு, இங்க பாரு எங்க அம்மா எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, எனக்கு அதுவே போதும், கேரட் அல்வாலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த லஞ்ச் பாக்ஸை இவங்க கட்டி கொடுத்தாங்கல்ல, நம்ம ஷாரதா லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தாங்களா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல பருப்பு போட்டு குழம்பு வச்சிருக்கிறாங்க, சாம்பார் வச்சிருக்கிறாங்க, சாதம் வச்சிருக்கிறாங்க. உடனே அதை எடுத்து எப்படி குழம்பு ஊற்றி வாவ் செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் மோந்து பார்த்துக்கிறாரு. சாப்பாடை மோந்து பார்த்து எவ்வளவு மனமா இருக்கு, உனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி பூமி பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுல பார்த்தா நிறைய பச்சை மிளகாவா போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை ஃபுல்லா எடுத்து வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லா தனியா மிளகாயெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சுட்டே இருக்கிறாங்க. பூமி சும்மா இருக்காம, என்னமாமா எதுக்கு மிளகாவெல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்க, மிளகா சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பாசம் அதாவது என் மேல உங்களுக்கு பாசம் அதிகமாயிரும்னா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நக்காலா அவங்க கிட்ட ஏதாவது வம்பிழுக்கணுங்கிறதுக்காக பூமி வந்து ககன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ககனம், ஏய் என்ன எனக்கு ஒன்னும் நீ ஒன்னும் எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு வேணும்னா நானே சாப்பிட்டுப்பேன், இதுக்கு நீ தேவையில்லாம வந்து என்கிட்ட போய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாப்பிட்டு காட்டுங்க, மிளகானா உரைக்கும், அதெல்லாம் யாரு சாப்பிடுவா, அதெல்லாம் வந்து நல்ல தைரியமானவங்க தான் சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு இவங்க அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ககனை வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது, இதெல்லாம் நீ சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி. ஏய் இப்ப என்ன, இப்ப நான் உனக்கு இந்த மிளகாவை தானே சாப்பிடணும், நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாதீங்கப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ககனும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கடைசியா மிளகா மட்டும் தான் இருக்கு, பச்சை மிளகா ஒரு 4-5 மிளகா இருக்கு. உடனே இவரும் மிளகா சாப்பிடுறாரு. என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பூமியும். நம்ம ககனம் ஒண்ணு விடாம 6 மிளகா அப்படியே ஒரு முழுசா அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை ஃபுல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்டோன்னு பார்த்தா இவருக்கு அப்படியே மூஞ்சி எல்லாம் வேத்துட்டு வருது, எல்லாமே ஒரு மாதிரி பண்ணுது, இவ்வளவு காரத்தை எதுவும் சாப்பிட முடியாது, தண்ணியும் குடிக்கல, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து என்னமாமா உரைக்குதா, ஏய் எனக்கெல்லாம் ஒன்றும் உரைக்கலையே, எனக்கே உரைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் உரைக்கல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவருக்கு மூஞ்சியெல்லாம் வேர்க்குது, கழுத்தெல்லாம் வேர்க்குது, உரைக்குது, அப்படி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே எந்திரிச்சு கொஞ்சம் கேஷுவலா நடப்போம்னு சொல்லி கேஷுவலா இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாரு. என்னமாமா உரைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கண்ணீரே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ககனுக்கு. கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அப்படியும் பார்க்கலையே நம்ம விடலையே பூமி. என்னமாமா தண்ணி எதுவும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அவரே தாங்க முடியாம உரைக்குது, தண்ணி வேணும்னு பக்கத்துல இங்க தேடுறாரு. மண்பானை இருந்ததையும் தள்ளி விட்டு கீழே உடச்சிடுறாரு. தண்ணி எல்லாம் சிந்தி போயிருது. அதுக்கடுத்து ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாங்க. இவங்க கொண்டு வந்த கேரட் எல்லாம் பறந்து போய் கீழே விழுந்துருது. அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம ககன் பூமி வந்து மேல விழுந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ணோட கண் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ காரம் கத்திட்டு இருக்கிறாங்க நம்ம ககனம். அதுக்கடுத்து இவங்க பூமி வந்து முத்தம் கொடுத்து அதை சால்வ் பண்ணிடுறாங்க. இவங்க காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி உரைக்குன்னு சொன்னதுக்காக பூமி முத்தம் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்க அப்படியே பார்த்தா தாரா வந்து
சாரதா வீட்டுக்கு வராங்க. உடனே என்ன அத்தை, என்ன அந்த பூமி என்ன தைரியம் இருந்தா அந்த வீட்டுக்கு வந்து வந்து போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பியும் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம தாரா வழக்கம் போல. என்ன சாரதா வந்து கேக்குறாங்க, என்ன தாரா, நான் எனக்கு பூமினா ரொம்ப பிடிக்கும், அதுதானே இப்ப எனக்கு பிரச்சனையே, உங்களுக்கு நான் தானே மருமக இல்ல அந்த பூமி மருமகளா, நான் தானே இப்ப உங்களுக்கு மருமகளா வரப்போறேன், அப்ப உங்களுக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கணும், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நீங்க அந்த பூமி உங்களோட பூமிய உங்க மருமக மாதிரி ஒன்றும் நீங்க பார்க்கல, உங்க சொந்த பொண்ணு மாதிரி பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த பூமியை பிடிக்கல, அவ இந்த ககன் வாழ்க்கையை விட்டு இந்த வீட்டை விட்டு ஒளியணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, நீங்க கூட்டி வச்சு அவளுக்கு பேசிட்டு அவளை சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துட்டு அவளுக்கு என்னென்ன வேணும்னு செஞ்சுட்டு திரும்பியும் நீங்க ககனோட சேர்த்து வைக்கலான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா அத்தை? நான் தான் உங்களோட மருமக, நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி, நான் தான் இந்த வீட்டு மருமக. அதை விட்டுட்டு இனிமேல் நீங்க அந்த பூமிய வந்து பாக்குறதோ பேசுறதோ ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான். அதுக்கடுத்து எப்படி இப்ப அந்த பூமி இங்க வருவாள்ல, நீங்க ஒழுங்கா அவளை பேசி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம தாரா. ஏன் தாரா, பூமி என்னால கஷ்டப்படுத்த முடியாது, பூமி வந்து எனக்கு அவ பொண்ணு மாதிரி தான், அவளை என்னால கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் சொல்ற மாதிரி செய்யாம பூமி இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அவ்வளவுதான். இப்போ பூமி வந்தா நீங்க அவளை திட்டி அனுப்புறீங்க, அப்படி மட்டும் நீங்க பண்ணலனா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியலன்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. கிருஷ்ண பிரசாத்தும் சாரதாவும் ஒன்னாக்கு வந்து ஹோமம் வளர்த்தாங்கல்ல, அந்த வீடியோவை நான் ககன் கிட்ட காட்டிடுவேன், அதுக்கடுத்து என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல. அந்த கேபியை போய் கொள்றதுக்காக ககன் போவான், அடுத்து சரச்சந்திராக்கு கோவம் வரும், அடுத்து உங்க தாலி பாக்கியமும் போயிடும் உங்களை விட்டு, உங்களையும் அவன் இந்த ஜென்மத்துல மன்னிக்க மாட்டான், உங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவான். அடுத்து நிரந்தரமா உங்க பிள்ளைக்கும் உங்க மகளுக்கும் நீங்க தூரமா தான் இருக்கணும். எப்படி வசதி, நான் சொல்றத கேக்குறீங்களா இல்லையே, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுவாங்க. இந்த நேரத்துல பூமி அத்தை அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சத்தம் கேட்கும். பூமி வந்து சரி சரி பூமி இப்ப வந்துட்டா, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இவங்க ரூமுக்குள்ள போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே இந்த சைடு பக்கம் திரும்பி அழுதுட்டு இருக்காங்க. அத்தை, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா, நான் இன்னைக்கு மாமாவை பாக்குறதுக்காக ஆபீஸ் போயிருந்தேன், மாமா இன்னைக்கு செம்ம காரத்தை சாப்பிட்டுட்டாங்க, அதுக்கும் நான் தான் காரணம், மிளகாய் பச்சை மிளகாய் ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க, அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பூமி எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்றாங்க. என்ன அத்தை, நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உனக்கு அங்க போய் சோஃபால போய் உட்காந்துட்டு அவங்க கண்ணை பார்த்தே பேசல, அவங்க பாட்டு நம்ம சாரதா பாட்டு அவங்க போய் தானே சொல்றாங்க, அவங்களுக்கு அழுகையா வருது, இருந்தாலும் கோவமா பேசணுங்கிறதுக்காக மூஞ்ச திருப்பி வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. பூமியோ இதெல்லாம் பார்க்காம அவங்க சந்தோஷத்துல வந்து ஹாயா சோஃபால உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதா கிட்ட. நீ இனிமேல் இந்த வீட்டுக்கெல்லாம் வராத பூமி அப்படின்னு சொல்றாங்க சாரதா. ஐயோ அத்தை, நீங்க நல்லா காமெடி பண்றீங்க, ஆனா எனக்கு தான் வந்து கோவமே வரல, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க நான் காமெடி எல்லாம் பண்ணல, நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத, இந்த வாசப்படியை நீ மிதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை என்னாச்சு, இப்ப எதுக்கு நீங்க என் மேல கோவப்படுறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல, என்ன ஏன் வெறுக்கிறீங்க, ககன் மாமாவும் பூரணியும் என்ன நம்பாம இருந்தப்ப கூட நீங்க என்ன நம்பினீங்க, நீங்க உங்க சொந்த பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்க, ஆனா இப்ப நீங்களே என்ன இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அத்தா? ஆமா, நான் தான் சொல்றேன், நீ இனிமேல் என் மூஞ்சிலையும் முடிக்காத, இந்த வீட்லயும் வராது அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்க போய் சொல்றீங்க, இதெல்லாம் நீங்களா சொல்லல, யாரோ சொல்லி கொடுத்துதானே சொல்றீங்க. ஏன் அத்தை, நான் இன்னைக்கு என் அம்மாவே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ண போவல, நீங்க எனக்கு ஒரு அம்மாவா இருந்திருக்கிறீங்க, இந்த எல்லாருமே என் மேல சந்தேகப்பட்டப்போ நீங்க மட்டும் தான் என்னைய நம்பினீங்க, ஆனா இப்போ நீங்களே என்ன வெறுத்து ஒதுக்குறீங்களா அத்தை? எனக்கு ககன் மாமா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்போ கூட எனக்கு வலிக்கல, ஆனா இப்ப நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுதான் அத்தை எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி பூமி வந்து அழுகிறாங்க. நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி திரும்ப பின்னாடி வந்து புடிச்சு பேசலான்னு வராங்க. என்ன தொடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து சாரதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க ரூம்குள்ள இருந்து பார்த்தா நம்ம தாரா இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வேணும்டி, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி வந்து இப்படி சோகமா திரும்பி பாக்குறாங்க. உடனே நம்ம சாரதாவும் பூமி திரும்பி நடந்து போறாங்க. உடனே அழுதுட்டே பாக்குறாங்க. உடனே பூமி திரும்பி பாக்குறாங்க. சாரதா உடனே திரும்பிடுறாங்க. அத்தை, இனிமேல் நீங்களா இந்த வீட்டுக்குள்ள என்ன வான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நீங்க எப்ப என்ன மனசு மாதிரி என்ன கூப்பிடுறீங்களோ அப்பதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன், அது வரை நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே நம்ம பூமி வந்து சாரதா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படியே பார்த்தா அடுத்து இதுக்கு எல்லாமே கண்டிப்பா அபூர்வா தான் காரணமா இருப்பா, அவதான் தாரா வச்சு ஏதாவது பண்ணியிருப்பான்னு நம்ம பூமி வந்து யூகிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரா
அபூர்வா கிட்ட போறாங்க. ஏய் அபூர்வா என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது அபூர்வா வந்து அங்க மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. மூஞ்சிக்கு நல்லா மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா தெரியலையா, மேக்கப் தான் போட்டுட்டு இருக்கேன், ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் தெரியுமா, இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிட்டு இருப்பாங்க. ஏய் நான் ஒண்ணு இதை பத்தி கேட்கல, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்கு நீ இந்த சாரதாத்தையே நீ பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, சாரதாத்தைய வாயாலேயே நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதன்னு சொல்ல வச்சிருக்க, இதுக்கெல்லாம் நீதான் காரணம், நீதான் ஏதாவது பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன பண்ண, எதுக்கு என் அத்தைகிட்ட எப்படி என்ன கோவமா பேச வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டவும், ஓ தெரிஞ்சிருச்சா, இங்க பாருமா, எனக்கெல்லாம் இது ஜுஜுபி மேட்ரு, நீ என் விஷயத்துல தலையிட்டா அப்ப நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாப்ப, என் மாமாக்கே என் மேல சந்தேகம் வர வைப்ப அப்படிங்க, அது நீ பண்ண தப்பு, நீ செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணா இவங்களும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என் மாமாக்கு என் மேல சந்தேகம் வர வைப்ப, நீ தானே கொலை பண்ண, அப்போ உன் மேல சந்தேகம் வர வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, நீ தானே தப்பு பண்ண அப்படின்னு சொன்ன. ஏய் அது எல்லாம் நான் என்னோட மாமாவை நான் அடையணுங்கிறதுக்காக நான் பண்ணது. ஆனா இப்போ அந்த முடிஞ்சு போன அந்த சோபா சந்திர கேஸை திரும்ப தோண்டி இப்போ மாமாவை என்னை வெறுக்க வச்சு எம்எல்ஏ சந்தேகப்பட வைப்பேன், நான் என்ன பார்த்துட்டு ஒன்னு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்பட்டு இப்படி கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து அபூர்வாவோட முகத்தரை எப்ப கிளிய போகுது, ககன் எப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிற போறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல், சாலங்கியோலை சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 2 சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.